வரலாற்று பாடத்தை ஆர்வத்துடன் கற்க வந்திருக்கும் தரமாறு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, கடந்த வாரம் முதல் நாங்கள் எமது பண்டைய அரசர்கள் தொடர்பான விடயங்களை மீண்டும் ஒரு முறை உங்களோடு எமது பண்டைய அரசர்களின் முக்கியமான விடயங்களை மீட்டும் வகையில் உங்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த 2 வாரங்களாக பாண்டுகாவியன், தேவநம்பியதீசன் போன்றோரின் விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். இன்று துட்டகைமுனு, வலகம்பாகு மன்னன், பசவ மன்னன் தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, எமது பாடம் தொடர்பான விடயங்களுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்பதாக இந்த பாடம் தொடர்பாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சி மட்டம், கற்றற்பேறுகள் தொடர்பான விடயங்களை பார்த்துவிட்டு நாங்கள் பாடத்திற்குள் செல்வோம். ஆம் அன்பான மாணவர்களே, இந்த பாடத்தில் எமக்கு வழங்கப்பட்டுள்ள தேர்ச்சியானது புராதன இலங்கை மன்னர்களின் வாழ்க்கை சரிதங்களையும் அவர்கள் நாட்டிற்கு ஆற்றிய சேவைகளையும் மதித்து அவர்களின் மேன்மையை தேடி அறிவர். ஆம் மாணவர்களே, நீங்கள் புராதன காலத்தில் இலங்கையை சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர்களின் வாழ்க்கை வரலாறுகளை சுவாரஸ்யமான கதைகளாக எங்களோடு இணைந்த மாணவர்கள் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். ஒவ்வொரு மன்னரும் வெவ்வேறுபட்ட காலப்பகுதியில் சுவாரஸ்யமான வாழ்நாள் சம்பவங்களோடு தொடர்புபட்ட கதைகளாக நாங்கள் உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். எனவே அவர்களது வாழ்க்கை சரிதங்களையும் அவர்கள் பிற்பட்ட காலப்பகுதியில் நாட்டிற்கு ஆற்றிய சேவைகள் தொடர்பாகவும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது துட்டகைமுனு மன்னனின் மேன்மையை எடுத்து காட்டுவார். துட்டகைமுனு மன்னனின் சமய பண்பை மதித்து நட்பண்புகளை நடத்தையாக்கிக் கொள்வார். துட்டகைமுனு மன்னன் இலங்கை வரலாற்றில் எவ்வளவு முக்கியமான மன்னர் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். எனவே அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களோடு மீட்ட இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் துட்டகைமுனு மன்னன் செய்த சமய சேவைகள் தொடர்பாகவும் பிற்பட்ட காலப்பகுதியில் அவர் தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்கும் பொழுது எங்களது மனதில் தோன்றும் நல்லெண்ணங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கு இந்த பாட முடிவின் போது நீங்கள் கூறுவீர்கள். அடுத்ததாக வலகம்பாகு மன்னனின் மேன்மையை எடுத்து காட்டுவார். வலகம்பாகு மன்னனின் சமய பண்பை மதித்து நட்பண்புகளை நடத்தையாக்கிக் கொள்வார். வலகம்பாகு மன்னன் காலப்பகுதியிலும் வலகம்பாகு மன்னனின் வாழ்க்கை வரலாறை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த வலகம்பாகு மன்னன் காலப்பகுதியில் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் தேடி அறியும் பொழுது அவர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அது மாத்திரமல்லாமல் அவரது சமயத்திற்கு ஆற்றிய சேவைகளை மதித்து அதன் மூலம் எமது மனதில் தோன்றும் நல்லெண்ணங்கள் தொடர்பான நடத்தைகளை நாங்கள் முன்மாதிரியான நடத்தைகளாக்கிக் கொள்வோம். அடுத்ததாக மாணவர்களே, பசவ மன்னனின் நீர்ப்பாசன சேவையை எடுத்து காட்டுவார். பசவ மன்னனின் நிர்வாக சேவையை எடுத்து காட்டுவார். பசவ மன்னனின் சமய பண்பை மதித்து நட்பண்புகளை நடத்தையாக்கிக் கொள்வார். வசப மன்னன் தொடர்பாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாகவும் நாங்கள் உங்களோடு கலந்துரையாடியிருந்தோம். எனவே வசப மன்னன் காலப்பகுதியில் இலங்கையில் நீர்ப்பாசன துறையில் பாரியதொரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த மாற்றம் தொடர்பாக நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அதுபோலவே வசப மன்னன் காலப்பகுதியிலேயே இலங்கையில் எல்லா பகுதிகளுக்கும் நிர்வாகம் பறந்து சென்றது. இவ்வாறான நிர்வாக சேவை தொடர்பான விடயங்களை நீங்கள் கலந்துரையாடி அது தொடர்பாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். வசவ மன்னன் சமயத்திற்கு செய்த சேவைகளை மதித்து பிற்பட்ட காலப்பகுதியில் அவர் தொடர்பாக நாங்கள் கற்கும் பொழுது எமது மனதில் தோன்றும் நல்லெண்ணங்களை, அவரது நடத்தைகளை நீங்கள் மேன்மையாக்கிக் கொள்வீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, கற்றற்பேறுகள். நாங்கள் இந்த பாடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த பாட முடிவின் பின் நீங்கள் எவ்வாறான அடைவு மட்டத்தை பெற்றிருக்கின்றீர்கள்? சுமார் 1 மணித்தியால காலமாக எங்களோடு இணைந்திருப்பீர்கள். இந்த பாட முடிவின் போது நீங்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களே இங்கு தரப்பட்டுள்ளன. மன்னர்களின் நீர்ப்பாசன சேவையை நீங்கள் விவரிப்பீர்கள்.
மன்னர்களின் சிறந்த நிர்வாகத்தை நீங்கள் விவரிப்பீர்கள். மன்னர்களின் சமய தொண்டை விவரிப்பீர்கள். தற்கால சமூகத்திற்காக பயன்படத்தக்க முன்மாதிரிகளை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுத்து காட்டுவீர்கள். ஆம் மாணவர்களே, நாங்கள் தற்பொழுது கலந்துரையாட இருக்கும் மன்னர்களின் புகைப்படங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக நாங்கள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த பண்டைய அரசர்களுள் சிறந்த அரசர்களுள் ஒருவரான துட்டகைமுனு மன்னனின் படத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். அவருக்கு அடுத்தபடியாக வலகம்பாகு மன்னனின் புகைப்படத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இந்த படங்களை நாங்கள் ஏற்கனவே உங்களோடு காட்சிப்படுத்தி இது தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். ஆம் அன்பான மாணவர்களே, நிறைய மாணவர்களுக்கு இப்பொழுது அந்த கலந்துரையாடல்கள் சில வேளை ஞாபகத்துக்கு வந்திருக்கக்கூடும். மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த கலந்துரையாடலை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அடுத்தபடியாக வசப மன்னன். இவரும் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த எமது பண்டைய அரசர்களுள் சிறந்த ஒரு அரசராக காணப்படுகின்றார். எனவே இந்த 3 அரசர்கள் தொடர்பாக இன்றைய நாளில் அவர்களது முக்கியமான சேவைகளை நாங்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, இந்த கலந்துரையாடல்கள் உங்களுக்கு பூரண வெற்றியளிக்க வேண்டுமெனில் உங்களது கையில் அப்பியாச குப்பியையும் பேனையையும் எடுத்து முக்கியமான குறிப்புகளை நாங்கள் உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் அவற்றை குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாடம் தொடர்பான விடயங்களின் இதன் தொடர்ச்சி தரம் 7, தரம் 8, தரம் 9, தரம் 10, தரம் 11 போன்ற சகல மேல் வகுப்பு நிலைகளிலும் இவர்கள் தொடர்பான வினாக்கள் உங்களுக்கு வரக்கூடும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, முக்கியமான குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆம் மாணவர்களே, நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் துட்டகைமுனு மன்னன். இந்த துட்டகைமுனு மன்னனின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த துட்டகைமுனு மன்னன் உருகுணை பிரதேசத்தில் காவந்தீசன் என்பவருக்கு மகனாக பிறந்தார். இவரது இளமை காலத்தில் காமினி அபயன் என்று இவர் அறியப்பட்டார். இவர் வளர்ந்து பெரியவனாகும் பொழுது, அரசிலங்குமாரன் ஆகும் பொழுது அனுராதபுரத்தில் எல்லாளன் என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இந்த எல்லாள மன்னனோடு பிற்பட்ட காலப்பகுதியில் இவர் வளர்ந்து ஒரு இளவரசன் ஆனதும் படைகளை திரட்டி எல்லாளனோடு யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் வெற்றி கண்டார். இந்த எல்லாளனோடு வெற்றி கண்டு அனுராதபுரத்தை இவர் கைப்பற்றி கொண்டார். எனவே இந்த அனுராதபுரத்தில் பாரியதொரு சேவைகளை பிற்பட்ட காலப்பகுதியில் இவர் செய்தார். எனவே மாணவர்களே, இந்த துட்டகைமுனுவின் ஆரம்ப விடயங்கள், அதாவது துட்டகைமுனு மன்னனின் இளமை காலத்தில் அவன் காமினி அபயன் என்று அழைக்கப்பட்டான். இந்த விடயத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவருடைய தந்தை காவந்தீசன், தாய் விகார மகாதேவி, சகோதரன் சத்தாதீசன். இந்த காவந்தீசன், அதாவது துட்டகைமுனுவின் தந்தையான காவந்தீசனின் ஆட்சி பகுதி இலங்கையில் உருகுணை ராஜ்யம். நாங்கள் அதனை உருகுணரட்ட என்றும் குறிப்பிடுவோம். இந்த உருகுணை பிரதேசத்தின் தலைநகர் மகாகம. இந்த உருகுணை பிரதேசத்தின் தலைநகர் மகாகம. எனவே மாணவர்களே, இந்த குறிப்புகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், இந்த துட்டகைமுனு காலப்பகுதியில் அனுராதபுரத்தில் எல்லாளன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்தார் என்று. ஆம், யார் இந்த எல்லாளன்? இவர் இந்தியாவில் சோழ ராஜ்யத்தில் இருந்து இலங்கைக்கு வந்து அனுராதபுரத்தை கைப்பற்றி கொண்டவர். அனுராதபுரத்தில் தேவநம்பிய தீசனின் சகோதரனான அசேலனிடமிருந்து ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டு அனுராதபுரத்தை தனது தலைநகராக்கி கொள்கின்றார். எனவே இந்த எல்லாளன் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, நீதியை நிலைநாட்டுதல் இவரது ஆட்சியில் பிரதானமாக காணப்பட்டது. இவரது ஆட்சியில் பிரதானமாக காணப்பட்ட விடயங்கள் நீதியை நிலைநாட்டுதல். அங்கிருந்த சகல இனத்தவர்களுக்கும் நீதி வழங்கியதாக வம்ச கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விலங்குகளுக்கும் உட்பட அனைவருக்கும் சமமான நீதியை இவர் வழங்கினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிரியையும் நண்பனாக மதிக்கும் சமத்துவம் இவரிடம் காணப்பட்டது. எதிரிகளின் திறமை கண்டு அவரையும் போற்றி புகழ்ந்து நண்பனாக மதிக்கும் சமத்துவம் இவரிடம் காணப்பட்டது. உயிர்கள் மீது இவரது காலப்பகுதியில் கருணை கொண்டார். இவர்
பிற உயிர்கள் மீது அதிகமான கருணையுடன் இருந்தார். பௌத்த சமய வளர்ச்சிக்கும் தன்னால் இயலுமான பங்களிப்பை செய்தார். இவர் ஒரு வெளிநாட்டு மன்னனாக இருந்தபோதும் கூட பௌத்த சமயத்திற்கும் இவர் பாரியதொரு பங்களிப்பை செய்தார். எனவே மாணவர்களே, நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், துட்டகைமுனு இலங்கையின் தென்பகுதியில் உருகுணை பிரதேசத்தில் இருக்கின்றார். அனுராதபுரத்தை அக்கால பகுதியில் எல்லாளன் என்ற மன்னன் ஆட்சி செய்தார் என்று. இந்த எல்லாள மன்னன் தொடர்பாக சுருக்கமான சில விடயங்களை நான் உங்களோடு அவர் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தேன். இவ்வாறு இந்த எல்லாள மன்னன் இவ்வாறான சிறப்பான ஆட்சியை மேற்கொள்ளும் அந்த காலப்பகுதியில் துட்டகைமுனு மன்னன் எல்லாளனோடு போர் தொடுத்து அனுராதபுரத்தை கைப்பற்றி கொண்டார் என்ற விடயத்தையும் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். இவ்வாறு கைப்பற்றி கொண்ட இந்த துட்டகைமுனுவின் பொருளாதார அபிவிருத்தி பணிகள், ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் மன்னனின் 3 கடப்பாடுகள் காணப்படுகின்றன. ஒன்று பொருளாதாரம், அடுத்தது அரசியல், அடுத்து 3வதாக சமயம். எனவே மாணவர்களே, துட்டகைமுனுவின் காலத்தில் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக இவ்வாறான பொருளாதார பணிகளை அவர் செய்தார். சத்தாதீச மன்னன் திகாமடுலைக்கு செய்து புன்சை தானியங்களை விதைப்பு செய்தான். இவரது காலப்பகுதியில் சத்தாதீசன் என்பவன் துட்டகைமுனுவின் சகோதரன். இவன் துட்டகைமுனுவின் துட்டகைமுனு யுத்தத்திற்கு செல்லும் அந்த காலப்பகுதியில் திகாமடுலை பிரதேசத்தில் தானிய விதைப்புகளை மேற்கொண்டான். இவ்வாறு தானியங்களை விதைத்ததன் காரணமாக இந்த தானியங்களின் ஊடாக நாட்டு மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியது மாத்திரமல்லாமல் இந்த தானியங்களை பிரதேசங்களுக்கு இடையில் பண்ட ரீதியாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. எனவே இவருடைய காலப்பகுதியில் பொருளாதார சேவைகளில் இது முக்கியமானதொன்றாக காணப்படுகின்றது. இது மாத்திரமல்லாமல் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு தேவையான வசதிகளை இவன் மல்வத்தோயா பிரதேசத்தில் செய்து கொடுத்தான். எல்லாளனை கைப்பற்றி அனுராதபுரத்தை கைப்பற்றி கொண்டதற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இந்த மல்வத்தோயா ஆறின் 2 பகுதிகளிலும் இருந்த விவசாயிகளுக்கு தன்னால் இயன்ற தேவையான உதவிகளை அவன் செய்வதனூடாக விவசாயத்தை எழுச்சி பெற செய்தான். இதுவும் இவனது ஒரு பொருளாதார நடவடிக்கையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, துட்டகைமுனுவின் சமய பணி. துட்டகைமுனுவை பொறுத்தவரையில் சமய பணியே அவரது பிரதான முக்கியமான சேவையாக காணப்பட்டது. இவரது காலப்பகுதியில் இவர் 90 விகாரைகளை கட்டியுள்ளார். இவரது காலப்பகுதியில் எத்தனை விகாரைகளை கட்டியுள்ளார்? 90 விகாரைகளை கட்டியுள்ளார். எனவே இவரது காலப்பகுதியில் 90 விகாரைகளை அமைத்தார் என்பது சாதாரண காரியமல்ல. இவரது காலப்பகுதியில் 90 விகாரைகளை அமைத்தார் என்பது சாதாரண காரியமல்ல. எனவே மாணவர்களே, அந்த 90 விகாரைகளுள் முக்கியமான 3 விகாரைகள் தொடர்பாக தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். துட்டகைமுனுவால் அமைக்கப்பட்ட முக்கியமான 3 விகாரைகள் தொடர்பாக 90 விகாரைகளுள் முக்கியமான 3 விகாரைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதில் மிரிசவெட்டிய விகாரை, ருவன் பெலிசாய விகாரை, லோப மகாபாய விகாரை. அதாவது 90 விகாரைகளுள் முக்கியமான விகாரைகள் மிரிசவெட்டிய விகாரை, ருவன் வெலிசாய விகாரை, லோப மகாபாய விகாரை ஆகிய 3 விகாரைகள் காணப்படுகின்றன. இந்த 3 முக்கியமான விகாரைகள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மிரிசவெட்டிய விகாரை துட்டகைமுனுவினால் அமைக்கப்பட்ட விகாரைகளுள் முக்கியமான முதலாவது விகாரையாக மிரிசவெட்டிய விகாரையை நாங்கள் பார்க்கின்றோம். இது அனுராதபுரத்தில் கட்டப்பட்டது. எங்கு கட்டப்பட்டது மாணவர்களே? அனுராதபுரத்தில் கட்டப்பட்டது. அரச ஆட்சியின் முதல் விகாரை. அதாவது துட்டகைமுனு அரசனாக வந்து அமைத்த முதலாவது விகாரை இந்த மிரிசவெட்டிய விகாரை. இந்த துட்டகைமுனு காலப்பகுதியில் பௌத்த சமயத்தின் கொள்கைகளை கல்வி மூலமாக பரப்புவதற்கும் இவன் நடவடிக்கை எடுத்தான். இவ்வாறு பௌத்த சமயத்தின் கொள்கைகளை கல்வி மூலமாக பரப்புவதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அவனுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த காலப்பகுதியில் ஆரம்பத்தில் பௌத்த சமயத்தை போதிப்பதற்காகவே இந்த
பிரிவினாக்கள் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு அமைக்கப்பட்ட முதலாவது பிரிவினாவாக இந்த மிருசவெட்டிய விகாரை அமைகின்றது. இலங்கையில் பௌத்த சமயத்தை போதிப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பிரிவினாவாக இந்த மிருசவெட்டிய விகாரை காணப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, இவ்வாறான முக்கியமான குறிப்புகள் வரும்பொழுது நீங்கள் இவற்றை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, ருவான் வெளிசாய விகாரை. இந்த ருவான் வெளிசாய விகாரை தொடர்பாக முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, இதன் உயரம் 300 அடி. இதன் உயரம் 300 அடி. இதன் விட்டம் 298 அடி. இதன் விட்டம் 298 அடி. இந்த ருவான் வெளிசாய விகாரை தொடர்பாக நான் உங்களோடு கலந்துரையாடும் பொழுது உங்களுக்கு ஒரு சம்பவம் அநேகமாக ஞாபகத்திற்கு வரும். ஆம் மாணவர்களே, என்ன சம்பவம் அது? இந்த ருவான் வெளிசாய விகாரை கட்டிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் அது? ஆம், இந்த ருவான் வெளிசாய விகாரையை துட்டகைமனு மன்னன் கட்டி கொண்டிருக்கும் பொழுது நோய்வாய்ப்படுகின்றார். எனவே இவ்வாறு நோய்வாய்ப்பட்ட அவர் பிற்பட்ட காலப்பகுதியில் தமது நிர்வாக பொறுப்பை சத்தாதீசனுக்கு கொடுக்கின்றார். துட்டகைமனுவின் சகோதரனான சத்தாதீசனுக்கு கொடுக்கின்றார். இவ்வாறு சத்தாதீசனுக்கு கொடுத்தவுடன் இந்த சத்தாதீசனிடம் ஒரு நாள் துட்டகைமனு கேட்கின்றார், ருவான் வெளிசாய விகாரையின் வேலைகள் முடிந்து விட்டதா என்று. காரணம் என்னவென்றால், இந்த துட்டகைமனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. எவ்வாறாயினும் தனது காலப்பகுதியில் இந்த ருவான் வெளிசாய விகாரையை முழுமையாக கட்டி பௌத்த சாசன பணிகளுக்காக அதனை ஒப்படைத்து விட வேண்டும் என்று அவரிடத்தில் நீங்காத ஒரு ஆசை இருந்தது. இவ்வாறான ஆசையின் காரணமாக தனது சகோதரனான சத்தாதீசனை அழைத்து துட்டகைமனு ருவான் வெளிசாய விகாரையின் வேலைகள் முடிந்து விட்டதா என்று கேட்கின்றார். எனவே தனது சகோதரனான சத்தாதீசனும் தனது அண்ணனின் இறுதி ஆசையாக கூட இது இருக்கக்கூடும் என்று கருதி ருவான் வெளிசாய விகாரையை ஒரு திரைச்சீலையால், வெள்ளை திரைச்சீலையால் மூடி அந்த ருவான் வெளிசாய விகாரை முழுமையாக வேலை முடிந்து விட்டது என்று துட்டகைமனுவை அழைத்து வந்து காட்டுகின்றான். துட்டகைமனுவும் இந்த வெள்ளை திரைச்சீலையால் மூடப்பட்ட இந்த ருவான் வெளிசாய விகாரையை பார்த்து, வேலைகள் அனைத்தும் முடிந்து விட்டது, எனது காலப்பகுதியில் இந்த விகாரையை நான் கட்டி முடித்து விட்டேன் என்று கூறி அவரது உயிர் அந்த இடத்திலே பிரிகின்றது. ஆம் மாணவர்களே, ஒரு விகாரையை கட்டி முழுமையாக முடித்ததற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் அந்த விகாரையை பௌத்த சாசன பணிகளுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது முழுமையான திரைச்சீலையினால் மூடி பின் சடங்கு சம்பிரதாயங்களை செய்து அந்த விகாரையை திறந்து வைப்பார்கள். எனவே துட்டகைமனுவின் மனதிலும் அவ்வாறான சிந்தனை உதித்திருக்குமோ என்னவோ, அவரது உயிர் அண்டே பிரிந்துவிட்டது. எனவேதான் இதனை நிறைவு செய்தவன் சத்தாதீசன் என்று நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். எனவே இதனை நிறைவு செய்தவன் சத்தாதீசன் என்று குறிப்பிட்டுள்ளோம். இந்த சத்தாதீசனுக்கு அடுத்தபடியாக அவரது புதல்வர்கள் ஒருவனான லஞ்சதீசன் இதனை புனர் நிர்மாணம் செய்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்தாதீசனுக்கு அடுத்தபடியாக சத்தாதீசனின் புதல்வர்களுள் ஒருவனான லஞ்சதீசன் இதை புனர் நிர்மாணம் செய்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம் மாணவர்களே, மூன்றாவது விகாரையாக இந்த லோவ மகாபாய விகாரை காணப்படுகின்றது. இந்த லோவ மகாபாய விகாரையும் அதாவது துட்டகைமனுவின் கட்டப்பட்ட விகாரைகளுள் மிக முக்கியமான விகாரையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக துட்டகைமனு காலத்தில் காணப்பட்ட வணக்க முறைகள். துட்டகைமனு காலத்தில் காணப்பட்ட வணக்க முறைகள் இவரது காலத்திலேயே முதலாக பிரித்தோதும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இவரது காலத்திலேயே முதலாக பிரித்தோதும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக பூரணை வழிபாடு. போய தினங்களில் விகாரைகளில் விசேட வழிபாடு நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்களும் அதனை கண்டுட்டிருப்பீர்கள். எனவே இவ்வாறான விசேட வழிபாட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தது இந்த துட்டகைமனு மன்னனின் காலத்திலேயே. அடுத்ததாக ஓதிமர வழிபாடு. பௌத்த மதத்தினை பொறுத்தவரையில் இன்று சங்கமித்த பிக்குனி இலங்கையின் வெள்ளரசு மரக்கிளையை கொண்டு வந்து அனுராதபுரத்தில் பிரதிஷ்டை செய்தாரோ அன்றிலிருந்து பௌத்த மதத்தின்
பிரதான அங்கமாக இந்த போதி மரம் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான முக்கியத்துவம் வாய்ந்த போதி மரத்தின் வழிபாடும் இந்த துட்டகைமுனு மன்னன் காலப்பகுதியிலேயே தோற்றம் பெற்றது. அடுத்ததாக சமய கிரிகைகள். இதர சமய கிரிகைகள் விழாக்களின் போது மேற்கொள்ளக்கூடிய சமய கிரிகைகள் இவருடைய காலத்தில் முறையாக தோற்றம் பெற்றது. தானம் வழங்குதல். பௌத்தர்களின் எண்ணப்போக்குகளில் புத்தபெருமானின் கொள்கைகளில் மிக முக்கியமானதொன்று தானம் வழங்குதல். எனவே இலங்கையில் தானம் வழங்கும் முறையை இவரது காலத்தில் வணக்க முறையாக அறிமுகம் செய்தார். அடுத்ததாக வெசாக் விழா. இந்த வெசாக் விழாவை முதலில் ஆரம்பித்தவர் இந்த துட்டகைமுனு மன்னனே. இதன் காரணமாக பௌத்த கலாசாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது. பௌத்த கலாசாரத்தில் வெசாக் விழாவை ஏற்பாடு செய்ததனூடாக ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது. அதனூடாக வெசாக் விழாவினூடாக கலைகள் வளர்ச்சி அடைந்தது. வெசாக் விழாவை நீங்கள் இன்னும் சென்று பார்வையிட்டிருப்பீர்கள். சில வேளை வெசாக் தினத்தின் போது நீங்களும் அந்த விழாவை கொண்டாடியிருப்பீர்கள். எனவே மாணவர்களே, இதனூடாக கலைகள் வளர்ச்சி அடைந்தது. பெரகர நடனம் இவரது காலப்பகுதியிலேயே அறிமுகம் செய்யப்பட்டது. பெரகர நடனம் கோலாகலமாக இவரது காலப்பகுதியிலேயே அறிமுகம் செய்யப்பட்டது. இன்றும் கூட நாங்கள் பெரகர நடனத்தை பார்ப்பதற்கு கண்டி தலதா மாளிகைக்கு செல்கின்றோம். எனவே பெரகர நடனத்தை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக தாள வாத்திய இசை. தாள வாத்திய இசைகளும், அதாவது பெரகர நடனத்துக்கு முன்பாக தாள வாத்திய இசைகள் இசைக்கப்பட்டு பின் பெரகர நடனங்கள் வீதி உலா வரும். எனவே இந்த மாதிரியான தாள வாத்திய இசைகளையும் இந்த துட்டகைமுனு மன்னன் காலப்பகுதியிலேயே இவரே அறிமுகம் செய்தார். மாணவர்களே, இதுவரை நேரமும் துட்டகைமுனு மன்னனின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். பின் அவரது பொருளாதார சேவைகள் தொடர்பான விடயங்களை மீண்டும் பார்த்தோம். அவரது பௌத்த சேவைகள் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். இவற்றை நாங்கள் கற்கும் பொழுது எங்களது மனதில் இந்த துட்டகைமுனு மன்னன் தொடர்பாக ஏதேனும் ஒரு சிந்தனை உதித்திருக்கக்கூடும். இவ்வாறான வீரம் வாய்ந்தவர், இவர் இவ்வாறு தமது சமயத்திற்கு பாரிய சேவைகளை செய்துள்ளார் என்றெல்லாம் பலவாறு நமது மனதில் எண்ணங்கள் உதித்திருக்கக்கூடும். இவ்வாறான எண்ணப்பாடுகளில் துட்டகைமுனு மன்னன் தொடர்பாக காணக்கூடிய முக்கியமான பண்புகளில் சிலவற்றை நான் இங்கு உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டியுள்ளேன். அதாவது இலக்குகளை திட்டமிடுதல். துட்டகைமுனு மன்னனின் காலப்பகுதியில் எல்லால் என்ற மகாவீரனை வீழ்த்துவதற்கு திட்டமிட்டு இலக்குகளை தீர்மானித்தார். வெற்றி கொள்ளுதல். அவரது காலப்பகுதியில் எல்லா சவாலான விடயங்களையும் வெற்றி கொள்வதற்கு முனைப்போடு செயற்பட்டார். புத்தி கூர்மை, தைரியம். புத்தி கூர்மையோடு சிந்திக்கும் திறனை அவர் பெற்றிருந்தார். தனது தந்தை எல்லாளனுடன் போர் செய்வதற்கு சம்மதத்தை வழங்காத போதும் கூட தனது தந்தையோடு மீண்டும் மீண்டும் எல்லாளனுடன் போர் செய்வதற்கான அனுமதியை பெற்று இறுதியாக எல்லாளனை வெற்றி கொண்டார். அவரது மனதைரியத்தை பாருங்கள் மாணவர்களே. இவ்வாறான மனதைரியமும் புத்தி கூர்மையும் நாங்களும் எங்களது வாழ்வில் பின்பற்ற வேண்டிய முக்கிய விடயமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாடு சமயப்பற்று. இந்த நாட்டின் மீது அவருக்கு இருந்த பற்று காரணமாக அந்நியரான எல்லாளனை வெற்றி கொண்டு இந்த நாட்டுக்கு தேவையான சுதேசிய ஆட்சியை உருவாக்கினார். தனது சமயத்திற்கு தேவையான சமய சேவைகளை செய்தார். எனவே நாமும் நாட்டுப்பற்றுடையோராகவும் எமது சமயம் சார்ந்த செயற்பாடுகளில் முன்மாதிரியாக நின்று அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மதிக்க வேண்டியவர்களை மதித்தல். மாணவர்களே, இந்த துட்டகைமுனு மன்னனின் காலப்பகுதியில் துட்டகைமுனு எல்லாளனோடு யுத்தம் செய்து அந்த எல்லாளனை வீர வணக்கத்தோடு அடக்கம் செய்தார். இவ்வாறு வீர வணக்கத்தோடு அடக்கம் செய்தமைக்கான காரணம் என்ன? எல்லாளன் ஒரு நீதி நேர்மையான மன்னன். அவன் அனுராதபுரத்தில் மல்லோத்து ஓயா நதிக்கரையின் 2 பகுதிகளிலும் பாரியதொரு பொருளாதார பணியை செய்திருக்கின்றார். பௌத்த சமயத்திற்கு வளர்ச்சிக்கும் தனது பங்களிப்பை செய்திருக்கின்றார். நாட்டு மக்களை இன மத வேறுபாடின்றி அனைவருக்கும் நீதியான ஆட்சியை வழங்கியிருக்கின்றார். எனவே இவற்றை தேடி அறிந்த துட்டகைமுனு மன்னன் அவரை நேர்மையான முறையில்
சகல அரச மரியாதைகளோடும் அடக்கம் செய்தார். எனவே நாமும் எமது வாழ்வில் மதிக்க வேண்டியவர்களை மதிக்க வேண்டும். நாட்டு மக்களை நேசித்தல். இந்த நாட்டு மக்களை நேசித்ததன் காரணமாகவே சிறு வயதிலிருந்தே அந்நியர் ஆட்சியிலிருந்து எமது இலங்கையை விடுவித்து கொள்ள வேண்டும், எமது இலங்கையை நாமே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணப்போக்கு அவர் மனதில் உதித்தது. எனவே நாமும் எமது நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்க வேண்டும். மாணவர்களே, இதுவரை நேரமும் துட்டகைமுனு மன்னன் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீள வலியுறுத்தி இருந்தோம். சில குறிப்புகளை நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். மாணவர்களே, உங்களுக்கு மாதிரி வினாக்களில் இவ்வாறான தொடர்பு படுத்துக என்ற வகையில் இன்று நாங்கள் உங்களுக்கு சில வினாக்களையும் அதற்காக எதிரில் சில விடைகளையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். எனவே மாணவர்களே, சரியான விடைகளை நீங்கள் தொடர்பு படுத்த வேண்டும். துட்டகைமுனு மன்னன் கட்டிய விகாரை. உங்களுக்கு வழங்கப்படுகின்ற முதலாவது வினா துட்டகைமுனு மன்னன் கட்டிய விகாரை. உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இரண்டாவது வினா துட்டகைமுனு வெற்றி கொண்ட சோழ மன்னன். உங்களுக்கு வழங்கப்படுகின்ற மூன்றாவது வினா துட்டகைமுனு கட்டிய விகாரைகளின் எண்ணிக்கை. உங்களுக்கு வழங்கப்படுகின்ற நான்காவது வினா துட்டகைமுனுவின் சகோதரன். மாணவர்களே, உங்களுக்கு இங்கு விடைகளாக 90, சத்தாதீசன், ருவான் வெளிசாய, எல்லாளன் என்று உங்களுக்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. நிறைய மாணவர்கள் எனக்கு தெரியும் இப்பொழுது சரியான விடைகளை இப்பொழுதே இணைத்து இருப்பீர்கள். உங்களது பயிற்சி கோப்பிகளில் இவ்வாறான பயிற்சிகளை எழுதி இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தற்பொழுது முதலாவது விடையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். துட்டகைமுனு கட்டிய விகாரையில் பின்வருவனவற்றுள் ஒன்று காணப்படுகின்றது. என்ன விகாரை? மாணவர்களே, ருவான் வெளிசாய விகாரை. துட்டகைமுனு வெற்றி கொண்ட சோழ மன்னன் எல்லாளன். அடுத்ததாக துட்டகைமுனு கட்டிய விகாரைகளின் எண்ணிக்கை 90. அடுத்ததாக துட்டகைமுனுவின் சகோதரன் சத்தாதீசன். மாணவர்களே, நிறைய மாணவர்கள் இவற்றை இவ்வாறு சரியாக இணைத்து 4க்கு 4ம் சரியான புள்ளிகளை பெற்றிருப்பீர்கள். மாணவர்களே, எனவே இதற்கு அடுத்தபடியாக இந்த துட்டகைமுனுவிற்கு அடுத்தபடியாக நாங்கள் வலகம்பாகு மன்னன் தொடர்பான விடயங்களை உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். துட்டகைமுனுக்கு அடுத்தபடியாக இலங்கையை ஆட்சி செய்த பண்டைய ஆட்சியாளர்களுள் வலகம்பாகு என்ற மன்னன் தொடர்பான விடயங்களை மீள வலியுறுத்த இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த வலகம்பாகு மன்னன் தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு கதைக்கும் பொழுது இந்த வலகம்பாகு மன்னன் சிறுபராயத்திலிருந்து பாரிய சவால்களை மேற்கொண்டு இந்த சவால்களின் மூலம் வெற்றி கொண்டான். இவ்வாறு வெற்றி கொண்ட இந்த வலகம்பாகு மன்னனின் சேவைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது திஸ்ஸ என்ற பிராமணனால் ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சியை வெற்றிகரமாக முறையடித்து இலங்கையில் நடக்கவிருந்த சமய கிளர்ச்சியை முறையடித்தான். இந்த திஸ்ஸ என்ற பிராமணன் இலங்கையில் தென்பகுதியில் உருகனை பிரதேசத்தில் பாரியதொரு சமய கிளர்ச்சியை முன்னெடுத்தான். இக்கால பகுதியில் வலகம்பாகு மன்னன் ஆட்சி பீடமேறி சிறிது காலத்துக்குள்ளே இவன் முன்னெடுத்த இக்கிளர்ச்சியை வலகம்பாகு மன்னன் வெற்றிகரமாக முறையடித்தார். எனவே இவரது சேவைகளில் இதுவும் ஒரு பிரதான சேவையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, திஸ்ஸ என்ற பிராமணனின் கிளர்ச்சியை அடக்கி சிறிது காலத்துக்குள்ளேயே தென்னிந்தியாவிலிருந்து 7 ஆக்கிரமிப்பாளர்கள் இலங்கையின் அனுராதபுரத்தை ஆக்கிரமித்து கொண்டார்கள். இந்த 7 ஆக்கிரமிப்பாளர்களில் முதல் 2 சோமாதேவியையும் பாத்திரதாதுவையும் கவர்ந்து செல்கின்றனர். ஏனைய 5 அனுராதபுரத்தை 12 ஆண்டு காலமாக ஆட்சி செய்கின்றனர். இவர்கள் பல ஆண்டு காலமாக அனுராதபுரத்தை ஆட்சி செய்த இந்த காலப்பகுதியில் உள்நாட்டில் ஒரு பஞ்சம் ஏற்படுகின்றது. எனவே அந்த பஞ்சம் சுமார் 12 ஆண்டு காலம் இலங்கையில் காணப்பட்டது. எனவே அந்த பஞ்ச காலத்தில் இந்த வலகம்பாகு மன்னனுக்கு படைகளை திரட்டி அவர்களை வெற்றி கொள்ள முடியாது போனது. இக்கால பகுதியில் மலையக பகுதியில் ஒளிந்திருந்த வலகம்பாகு மன்னன் மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் குப்பிகல திஸ்ஸ தேரரின் உதவியுடன் படைகளை திரட்டி இந்த தாடியனுடன் முதலாவதாக யுத்தம் செய்கின்றார். அடுத்ததாக புலகாத்தானுடன் இரண்டாவதாக யுத்தம் புரிகின்றார். அடுத்ததாக பாகியனுடன் யுத்தத்தை புரிகின்றார். அடுத்ததாக பனையமாறன் பிணையமாறன் என
இவ்வாறு யுத்தம் மேற்கொண்டு இந்த அனுராதபுரத்தை பிற்பட்ட காலப்பகுதியில் கைப்பற்றி கொள்கின்றார். இவ்வாறு கைப்பற்றி கொண்ட வலகம்பாகு மன்னன் இந்தியாவிற்கு கவர்ந்து சென்ற தனது மனைவியான சோமாதேவியையும் பாத்திரதாதுவையும் மீண்டும் கொண்டு வந்து இலங்கையில் அனுராதபுரத்தில் பாத்திரதாதுவை பிரதிஷ்டை செய்கின்றார். தனது மனைவியான சோமாதேவியை அனுராதபுரத்தின் பட்டத்து இளவரசியாக ஆக்குகின்றார். எனவே மாணவர்களே, அடுத்ததாக இந்த வலகம்பாகு மன்னனின் பௌத்த சேவைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஏனைய மன்னர்களின் முன்னை விட இந்த வலகம்பாகு மன்னன் பௌத்த சேவைகள் தொடர்பாக மிகவும் உயர்வான இடத்தில் காணப்படுகின்றார். ஏன் இவ்வாறு இந்த வலகம்பாகு மன்னனுக்கு பௌத்த சேவைகள் பற்றி குறிப்பிடும் பொழுது உயர்வான இடத்தை நாங்கள் வழங்க வேண்டும்? ஏன் மாணவர்களே இந்த வலகம்பாகு மன்னனுக்கு பௌத்த சேவைகளில் நாங்கள் உயர்வான இடத்தை வழங்க வேண்டும்? அப்படி என்ன சேவையை இந்த வலகம்பாகு மன்னன் பௌத்த மக்கள் தொடர்பாக செய்தார்? ஆம், உங்களுக்கு இப்பொழுது ஞாபகத்தில் வரும். குப்பிகல திஸ்ஸ தேரரின் தலைமையில் சில பிக்குகளை வரவழைத்து திரிபீடகத்தை மாத்தலை அழுவிகாரையில் வைத்து நூல் வடிவில் எழுத்துரை பெறச் செய்தார். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, அதாவது பௌத்த சமயம் தோற்றம் பெற்று இவரது காலம் வரைக்கும் இந்த பௌத்த சமயம் வாய்மொழி மூலமாக பௌத்த சமயத்தின் கொள்கைகள் வாய்மொழி மூலமாகவே மனனம் செய்யப்பட்டு வந்தன. இந்த பௌத்த சமயத்தின் பௌத்த தர்ம கொள்கைகள் வாய்மொழி மூலமாக மனனம் செய்யப்பட்டு வந்த இந்த காலப்பகுதியில் சுமார் 12 ஆண்டுகள் நாட்டில் பாரியதொரு பஞ்சம் ஏற்பட்டது. எனவே இப்பஞ்ச கால பகுதியில் இந்த பௌத்த தர்மத்தின் விடயங்களை மனனம் செய்து வைத்திருந்த பிக்குகளில் சிலர் மரணித்தனர். இவ்வாறு மரணித்ததன் காரணமாக பிற்பட்ட காலப்பகுதியில் மன்னனும் குப்பிகல திஸ்ஸ தேரரும் அச்சமடைந்தனர். இவ்வாறு அச்சமடைந்து இருக்கின்ற, அதாவது இந்த பௌத்த தர்மத்தை போதிக்கின்ற எஞ்சியிருக்கும் பிக்குகளை வைத்து இந்த பௌத்த தர்மத்தை நூல் வடிவில் எழுத்துரு பெறச் செய்ய வேண்டும் என்று இந்த மன்னன் ஆசை கொண்டார். எனவேதான் இந்த பௌத்த தர்மத்தை குப்பிகல திஸ்ஸ தேரரின் உதவியுடன் மாத்தலை அழுவிகாரையில் வைத்து நூல் வடிவில் எழுத்துரு பெற செய்தனர். இதுவே நாங்கள் திரிபீடகம் என்று குறிப்பிடுகின்றோம். எனவே திரிபீடகத்தை நூல் வடிவில் எழுத்துரு பெற செய்ய உதவிய மன்னன் யார் என்று குறிப்பிடும் பொழுது நாங்கள் வலகம்பாகு மன்னன் என்று குறிப்பிட வேண்டும். அதற்கு உதவி புரிந்த பிக்குவை நாங்கள் குறிப்பிடும் பொழுது குப்பிகல திஸ்ஸ தேரர் என்று நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆம் மாணவர்களே, வலகம்பாகு மன்னன் தனக்கு உதவி புரிந்த பிக்குகளுக்கு கட்குகளை தானமாக வழங்கினார். வலகம்பாகு மன்னன் 12 வருடங்கள் காட்டில் இருக்கும் பொழுது வலகம்பாகு மன்னனுக்கு சகல வழிகளிலும் குப்பிகல திஸ்ஸ தேரரும் ஏனைய சில பிக்குகளும் உதவி புரிந்தனர். இந்த உதவியை மறக்காமல் இவன் ஆட்சி பீடம் ஏறியதும் அவர்களுக்கு கட்குகைகளை தானமாக வழங்கினான். இவன் கல்வெட்டுக்களில் பித்தரஜ, பிதமகாரஜ, பிதரஜ என்று குறிப்பிடப்பட்டுள்ளான். கல்வெட்டுக்களில் இவனது பெயர் பித்தரஜ, பிதமகாரஜ, பிதரஜ என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பெயருக்கு பின்னால் ஒரு சம்பவம் உள்ளது. அதாவது இந்த வலகம்பாகு மன்னனின் சகோதரர்களில் ஒருவனான நாகன் எனப்படுகின்ற கல்லாட நாகன் இளைய வயதிலேயே சதி காரணமாக கொலை செய்யப்பட்டான். இந்த வலகம்பாகு மன்னனின் சகோதரர்களில் ஒருவனான நாகன் இளைய வயதிலேயே சதி காரணமாக கொலை செய்யப்பட்டான். எனவே அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். இந்த மகன் சிறிய வயதிலிருந்தே இவனது பராமரிப்பை இந்த வலகம்பாகு மன்னனை செய்து வந்தார். இந்த கல்லாட நாகனது மகனை சிறுபராயம் முதலே இந்த வலகம்பாகு மன்னனே செய்து வந்தார். எனவே வலகம்பாகு மன்னனிடமே இந்த கல்லாட நாகனின் மகன் வளர்ந்தான். எனவே ஒரு தந்தைக்குரிய ஸ்தானத்தில் இருந்து இந்த மகனை, தனது சகோதரனின் மகனை வளர்த்ததன் காரணமாகவே இவரை பித்தரஜ, பிதமகாரஜ, பிதரஜ என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆம் மாணவர்களே, அடுத்த சேவையாக அனுராதபுரத்தின் அபயகிரி விகாரையை அமைத்து அதை குப்பிகல திஸ்ஸ பிக்குவிற்கு தானமாக வழங்கினான். அனுராதபுரத்தில் அபயகிரி விகாரையை அமைத்து அதை குப்பிகல திஸ்ஸ பிக்குவிற்கு தானமாக வழங்கினான். இந்த அனுராதபுரத்தின் ஆரம்ப நிலை, அதாவது அனுராதபுரத்தில்
அபேகிரி விகாரையின் ஆரம்ப நிலையை இது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களது பாடப்புத்தகத்தில் நீங்கள் இவ்வாறான ஒரு படத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள். உங்களது பாடப்புத்தகத்தில் உங்களுக்கு இவ்வாறான ஒரு படம் தரப்படுகின்றது. தற்பொழுது இந்த அபேகிரி விகாரை எவ்வாறு உள்ளது? தற்பொழுது இந்த அபேகிரி விகாரை எவ்வாறு உள்ளது? மாணவர்களே, தற்பொழுது இந்த அபேகிரி விகாரையின் தோற்றமே நாங்கள் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அபேகிரி விகாரையின் தற்போதைய தோற்றத்தை நாங்கள் இங்கு காணலாம். இந்த அபேகிரி விகாரை நான் உங்களுக்கு முன்பே காட்டியிருந்தேன். இதன் புராதன கால படத்தை காட்டியிருந்தேன். இந்த ஆரம்பத்தில் இந்த அபேகிரி விகாரையின் உயரம் 350 அடிகளாக காணப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த அபேகிரி விகாரையின் உயரம் 350 அடிகளாக காணப்பட்டது. தாது கர்ப்பத்தின் அடிப்பகுதியின் விட்டம் 355 அடிகளாக காணப்பட்டது. தற்போது இதன் உயரம் 245 அடிகளாக உள்ளது. தற்பொழுது இதன் உயரம் 245 அடிகளாக உள்ளது. எனவே மாணவர்களே, 350 அடியிலிருந்து 245 அடிகளாக இது குறைந்துள்ளது. இதற்கான காரணம் இயற்கையின் சீற்றத்தின் காரணமாக இதன் உயரம் படிப்படியாக சேதமடைந்து குறைவடைந்துள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, இந்த அபேகிரி விகாரையை வலகம்பாகு மன்னன் கட்டினார். அதை குப்பிகலத்திசு தேரருக்கு தானமாக வழங்கினார் என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்தபடியாக பிற்பட்ட காலப்பகுதியில் அனுராதபுரத்தில் ஆட்சிக்கு வந்த மன்னர்களினால் இந்த அபேகிரி விகாரைக்கு எவ்வாறான சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். கஜபாகு மன்னன் அபேகிரி விகாரையை பெரிதாக்கி அதன் முற்றத்தில் 4 வாயில்களை அமைத்தான். கஜபாகு மன்னன் அபேகிரி விகாரையை பெரிதாக்கி அதன் முற்றத்தில் 4 வாயில்களை அமைத்தான். அது மாத்திரமல்லாமல் கனிட்டதிஸ்ஸ மன்னனால் தூபியின் 4 திசைகளிலும் வாகல் கட அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, இந்த வலகம்பாகு மன்னன் தொடர்பாக இதுவரை நாங்கள் மீள வலியுறுத்திய விடயங்கள் தொடர்பான மதிப்பீடுகள் தற்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த மதிப்பீடுகளை உங்களது பயிற்சி குப்பிகளில் நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களது பரீட்சைகளுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. சரியான விடயங்கள் குறிப்பிடப்படும் இடத்தில் சரியென நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். பிழையான விடயமாக இருந்தால் அவற்றுக்கு நாங்கள் பிழை என அடையாளப்படுத்த வேண்டும். வலகம்பாகு மன்னனின் இளமை பெயர் வட்டகாமினி அபயனாகும். வலகம்பாகு மன்னனின் இளமை பெயர் வட்டகாமினி அபயனாகும். வலகம்பாகு மன்னனின் தந்தை துட்டகைமுனு ஆவார். வலகம்பாகு மன்னனின் தந்தை துட்டகைமுனு ஆவார். வலகம்பாகு மன்னன் அபயகிரி விகாரையை அமைத்தார். வலகம்பாகு மன்னன் அபயகிரி விகாரையை அமைத்தார். மாணவர்களே, 3 விடயங்கள் இங்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. இந்த 3 விடயங்களுள் சரியான விடயம் எது, பிழையான விடயம் எது என்று நீங்கள் இப்பொழுதே அடையாளப்படுத்தியிருப்பீர்கள். சில மாணவர்கள் நான் இந்த வினாக்களை இங்கு காட்சிப்படுத்தும் பொழுதே நீங்கள் இதற்கு சரியானது எது, பிழையானது எது என்று நீங்கள் இனங்கண்டிருப்பீர்கள். மாணவர்களே, வலகம்பாகு மன்னனின் இளமை பெயர் வட்டகாமினி அபயன் என்பது சரியான விடை. வலகம்பாகு மன்னனின் தந்தை துட்டகைமுனு ஆவார். மாணவர்களே, இந்த விடயம் சரியா? இந்த விடயம் சரியா? வலகம்பாகு மன்னனின் தந்தையின் பேர் துட்டகைமுனுவா? மாணவர்களே, வலகம்பாகு மன்னனின் தந்தையின் பேர் சத்தாதீசன், அதாவது துட்டகைமுனுவின் சகோதரனின் மகனே இந்த வலகம்பாகு மன்னன். எனவே பிழையான விடையாக காணப்படுகிறது. அடுத்ததாக, வலகம்பாகு மன்னன் அபயகிரி விகாரையை அமைத்தார் என்பது சரியான விடை. வலகம்பாகு மன்னன் அபயகிரி விகாரையை அமைத்தார் என்பது சரியான விடை. அடுத்ததாக, வலகம்பாகு மன்னனுக்கு திருப்பீடகத்தை நூல் வடிவில் தொகுக்க உதவி புரிந்தவர் குப்பிகலத்திச தேரர் ஆவார். எனவே மாணவர்களே, அடுத்த வினாவாக வலகம்பாகு மன்னனின் மனைவி அனுலாதேவி ஆவார். இந்த 2 விடயங்களில் சரியானது பிழையானது நீங்கள் இனம் கண்டிருப்பீர்கள். மாணவர்களே, வலகம்பாகு மன்னனுக்கு திருவீடகத்தை நூல் வடிவில் தொகுக்க உதவி புரிந்தவர் குப்பிகலத்திச தேரர் என்பது சரியான விடை.
அடுத்ததாக வலகம்பாகு மன்னனின் மனைவி அனுலாதேவி ஆவாள். இது பிழையான விடை. வலகம்பாகு மன்னனின் மனைவியின் பேர் என்ன? ஆம், வலகம்பாகு மன்னனின் மனைவியின் பேர் சோமாதேவி. எனவே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் அனுலாதேவி யார்? தேவநம்பிய தீசனின் சகோதரனின் மனைவியே அனுலாதேவி. இலங்கையின் முதலாவது பிக்குனி சாசனத்தை ஏற்றுக்கொண்டவரே இந்த அனுலாதேவி. எனவே வலகம்பாகு மன்னனின் மனைவியின் பேர் சோமாதேவி ஆவார். அடுத்ததாக மாணவர்களே, வசப மன்னன். அடுத்ததாக நாங்கள் இங்கு பார்க்க இருப்பது வசப மன்னன். எனவே இந்த வசப மன்னன் சிறுபராய முதலே தனது மாமாவிடம் வளர்ந்தார் என்று பார்த்தோம். நிர்வாக திறமை காரணமாக பிற்பட்ட காலப்பகுதியில் சுபகராஜன் என்ற மன்னனிடம் யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி அனுராதபுரத்தை கைப்பற்றி கொண்டார் என்று பார்த்தோம். பிற்பட்ட காலப்பகுதியில் இவர் நீர்ப்பாசனத்துக்கும் நிர்வாகத்திற்கும் பாரியதொரு சேவைகளை செய்துள்ளார் என்று நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். எனவே மாணவர்களை அவற்றை மீள வலியுறுத்துவதாக இந்த விடயங்கள் அமைகின்றது. வசப மன்னனின் சேவைகள். வசப மன்னனின் சேவைகள். வசப மன்னன் 11 குளங்களையும் 12 கால்வாய்களையும் அமைத்தார். இந்த வசப மன்னன் 11 குளங்களையும் 12 கால்வாய்களையும் அமைத்தார். ஒரு குளத்தை அமைப்பதற்கே படாத பாடு பட வேண்டியிருக்கின்ற காலத்தில் 11 குளங்களையும் 12 கால்வாய்களையும் அமைத்தார் என்பது இவருடைய காலப்பகுதியில் மிக பெரிய சேவையாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இவ்வாறான புத்தி கூர்மையுள்ள ஆட்சி திறமையுள்ள அரசர்கள் எமது நாட்டில் புராதன காலத்தில் ஆட்சி செய்துள்ளார்கள் என்று நாங்கள் குறிப்பிடும் பொழுது எங்களுக்கும் மிகவும் பெருமையாக உள்ளது. எனவே வசப மன்னன் 11 குளங்களையும் 12 கால்வாய்களையும் அமைத்தார். இவர் அனுராதபுரத்தில் கட்டிய குளங்களுள் மிக முக்கியமான குளம். இவர் அனுராதபுரத்தில் நாங்கள் 11 குளங்களை கட்டியதாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த 11 குளங்களுள் முக்கியமான 3 குளங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகா விளிச்சி குளம், இதனை புராதன காலத்தில் மயந்தி குளம் என்று குறிப்பிடுவர். அடுத்ததாக மானாங்கட்டிய குளம், மானாங்கட்டி குளம் என்று புராதன காலத்தில் குறிப்பிடுவர். நொச்சிபொத்தானை குளம், புராதன காலத்தில் பாதமங்கன குளம் என்று இதனை குறிப்பிடுவர். அடுத்ததாக இவன் பிக்குகள் நீராடும் பொய்கையான குட்டாம் தடாகத்திற்கும் ரன்மசு பூங்காவிற்கும் திசாவாவியிலிருந்து தரைக்கீழ் வழியாக நீரை கொண்டு வந்து தரைக்கீழ் நீர்ப்பாசனத்தை அறிமுகப்படுத்தினார். எனவே மாணவர்களே, ஆரம்ப காலத்தில் இந்த பிக்குகள் நீராடுவதற்காக இந்த குட்டம் தடாகம் அமைக்கப்பட்டது. இந்த குட்டம் தடாகத்திற்கு திசாவாவியிலிருந்து தரைக்கீழ் வழியாக நீரை கொண்டு வருவதற்காக இந்த தரைக்கீழ் நீர்ப்பாசனத்தை இந்த வசப மன்னன் அறிமுகப்படுத்தினார். எனவே மாணவர்களே, இங்கு திசாவாவி உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள திசாவாவியின் வரைபடம் ஒன்று, மாதிரி வரைபடம் ஒன்று உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திசாவாவியிலிருந்து நிலத்துக்கு அடியிலாக நீர் நிலையிலிருந்து நீர் பிரிந்து சென்று ஒரு குளத்தை அடைகின்ற மாதிரியான ஒரு படம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த குளம், குட்டம், தடாகம் என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நதியை திசாவாவி என்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நிலத்திற்கு அடியிலாக நீர் எவ்வாறு கொண்டு சென்று குட்டம் பொய்கையை அடைக்கின்றது என்பதை தொடர்பாகவும் நீங்கள் இங்கு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். எனவே தரைக்கீழ் நீர்ப்பாசனத்தை இவர் அறிமுகம் செய்தார். அடுத்ததாக இவன் அமைத்த கால்வாய்களுள் எலகர கால்வாய் மிக முக்கியமானது. இவன் அமைத்த கால்வாய்களுள் எலகர கால்வாய் மிக முக்கியமானது. இந்த எலகர கால்வாயின் மறுபெயராக ஆலிசார கால்வாய் என்று நாங்கள் இந்த எலகர கால்வாயை குறிப்பிடுவோம். இந்த எலகர கால்வாயை ஆலிசார கால்வாய் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அடுத்ததாக அம்பன் கங்கையிலிருந்து 3 மைல் தூரத்திற்கு நீரை கொண்டு செல்ல இது பயன்படுத்தப்பட்டது. அம்பன் கங்கையிலிருந்து 3 மைல் தூரத்திற்கு நீரை கொண்டு செல்ல இது பயன்படுத்தப்பட்டது. அம்பன் கங்கையிலிருந்து எலகர கால்வாயின் ஆரம்பம் இங்கு காணப்படுகின்றது மாணவர்களே. எனவே அம்பன் கங்கையிலிருந்து நேரடியாக நீரை எடுத்து செல்லும் 3 மைல் தூரத்திற்கு நீரை எடுத்து செல்வதற்கு இந்த எலகர கால்வாய் பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக இவரது பௌத்த சமயத்திற்கு தொண்டு செய்தமை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தூபாராம விகாரைக்கு வட்டதாமனை ஒன்றை இவர் அமைத்தார். வட்டதாமனை என்று குறிப்பிடுவது நீண்ட காலத்திற்கு அந்த விகாரையின் உறுதியான கட்டிடமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று அதற்கு அருகாமையில் தூண்கள் நாட்டுவர்.
வரிசையாக விகாரைகளை சுற்றி தூண்களை நாட்டுவார்கள். இந்த தூண்களையே நாங்கள் வட்டதாமனை என்று குறிப்பிடுவோம். எனவே இவ்வாறு தூபாராமை விகாரைக்கு வட்டதாமனை ஒன்றை இவர் அமைத்தார். இசுருமுனி விகாரையின் போயமனை ஒன்றை அமைத்து போய தினத்தில் பிக்குமார் வழிபட இவன் நடவடிக்கை எடுத்தான். இசுருமுனி விகாரையில் போய தினத்தில் பிக்குமார் அனைவரும் ஒன்று கூடி தியானத்தில் ஈடுபடுவதற்காக இவர் போயமனை ஒன்றை அமைத்தார். அடுத்ததாக திஸ்ஸ மகாராமையில் அமைந்துள்ள சித்துல்பௌவ விகாரைக்கும் இவர் ஒரு தூபியை அமைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பல விகாரைகளை இவர் புனர் நிர்மாணம் செய்திருக்கின்றார். நாட்டில் நிறைய விகாரைகளை இவர் புனர் நிர்மாணம் செய்திருக்கின்றார். மாணவர்களே, அடுத்ததாக இவரது சிறந்த நிர்வாகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இவரது சேவைகளுள் சிறந்த நிர்வாகத்தை மேற்கொண்டமையும் ஒரு சேவையாக காணப்படுகின்றது. சிறந்த நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு நாட்டை பிரதேச ரீதியாக இவர் பிரித்தார். சிறந்த நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு நாட்டை ஒவ்வொரு பிரதேசங்களாக இவர் பிரித்தார். இவ்வாறாக பிரிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஆட்சி பொறுப்புகளை ஒவ்வொருவரிடம் தனி நபர்களிடம் ஒப்படைத்து மன்னன் அதனை மேற்பார்வை செய்தார். பாரியதொரு நிலப்பிரதேசத்தை மன்னன் மாத்திரம் கண்காணிக்க முடியாது. ஒரே தடவையில் பாரியதொரு நிலப்பிரதேசத்தை மன்னன் கண்காணிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு சிறு சிறு பிரதேச அலகுகளாக பிரித்து நாடு முழுவதையும் ஒரே பார்வையில் தனது நிர்வாக திறமையின் கீழ் கொண்டு வந்தார். எனவே மாணவர்களே, வசவ மன்னனின் காலப்பகுதியில் இவ்வாறான நிர்வாகத்தின் ஆட்சி எல்லைகளாக வடக்கே யாழ்ப்பாணம், கிழக்கே மட்டக்களப்பு, தெற்கே சித்துல்பௌவ, மேற்கே குருநாகல் வரை பறந்திருந்ததை இப்பிரதேசங்களிலிருந்து பெறப்பட்ட தொல்பொருள் ஆதாரங்கள் எமக்கு பறைசாட்டி நிற்கின்றன. பிரதேசங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் ஆதாரங்கள் எமக்கு பறைசாட்டி நிற்கின்றன. எனவே வடக்கில் யாழ்ப்பாணத்தையும், கிழக்கில் மட்டக்களப்பையும், தெற்கில் சித்துல்பௌவ, மேற்கில் குருநாகலையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இவை வசவ மன்னனின் எல்லைகளாக காணப்பட்டன. எனவே மாணவர்களே, வசவ மன்னனின் நிர்வாக எல்லைகளாக காணப்பட்ட பிரதேசங்களை உங்களுக்கு ஒரு இலங்கை படம் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த இலங்கை படத்தில் எவ்வாறு குறிப்பது? மாணவர்களே, ஒரு இலங்கை படத்தை இவ்வாறு குறித்து காட்ட வேண்டும். நான் குறிக்கும் பொழுது அதனை தெளிவாக பார்த்து கொண்டு இனிவரும் காலங்களில் உங்களுக்கு இலங்கை படங்கள் குறிப்பதற்கு தரும் பொழுது இவ்வாறே நீங்கள் புள்ளியிட்டு அம்புக்குறியிட்டு குறித்து காட்ட பழகிக்கொள்ள வேண்டும். மாணவர்களே, 4 புள்ளிகள் இடப்பட்டுள்ளன. இந்த 4 புள்ளிகளும் வசவ மன்னனின் ஆட்சி எல்லைக்குட்பட்ட 4 எல்லைகளாக காணப்படுகின்றன. இந்த பிரதேசங்களை நாங்கள் இப்பொழுது குறிப்போம். மாணவர்களே, யாழ்ப்பாணத்தை புள்ளியிட்டு அம்புக்குறியிட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் என்று குறித்துள்ளோம். அடுத்ததாக மாணவர்களே, குருநாகலை நாங்கள் குறித்து காட்டியுள்ளோம். அதுக்கு அடுத்ததாக சித்துல்பௌவை நாங்கள் குறித்து காட்டியுள்ளோம். 4வது எல்லையாக மட்டக்களப்பை நாங்கள் குறித்து காட்டியுள்ளோம். இவ்வாறு வசவ மன்னனின் பிரதேச எல்லைகளை நாங்கள் உங்களுக்கு இலங்கை படத்தில் தெளிவாக குறித்து காட்டியுள்ளோம். எனவே மாணவர்களை, இலங்கை படத்தில் நீங்கள் இவற்றை குறித்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக வசவ மன்னன் யாழ்ப்பாண பிரதேசத்தை ஆட்சி செய்ய இசிகிரிய என்ற ஒரு அமைச்சரை நியமித்தான். யாழ்ப்பாண பிரதேசத்தின் நிர்வாக ஆட்சியை மேற்கொள்வதற்கு இசிகிரிய என்ற அமைச்சரை நியமித்தான். இந்த இசிகிரிய யாழ்ப்பாணத்தில் பியங்கு திசை என்ற ஒரு விகாரையை கட்டுவித்தான். இந்த இசிகிரிய யாழ்ப்பாணத்தில் பியங்கு திசை என்ற ஒரு விகாரையை அமைத்தான். இதை வள்ளிபுரம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட வள்ளிபுர பொற்சாசனம் குறிப்பிடுகின்றது. இவ்வாறு பியங்கு திசை என்ற விகாரையை இசிகிரிய என்பவன் யாழ்ப்பாணத்தில் கட்டுவித்தான் என்ற விடயத்தை வள்ளிபுரம் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட வள்ளிபுர பொற்சாசனம் உறுதிப்படுத்துகின்றது. மாணவர்களே, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வள்ளிபுர பொற்சாசனம் கண்டெடுக்கப்பட்ட இடமான வள்ளிபுரம் என்ற இடம் எங்கு அமைந்துள்ளது என்பதை நாங்கள் இப்பொழுது குறித்து காட்டப் போகின்றோம். எனவே மாணவர்களை, நீங்களும் தெரிந்து வைத்திருங்கள். மாணவர்களே, வள்ளிபுரம் என்ற இடம் இப்பொழுது உங்களுக்கு குறித்து காட்டப்பட்டுள்ளது.
எனவே இனிவரும் காலங்களில் வல்லிபுரம் என்ற இடத்தை நீங்கள் இலங்கை படத்தில் குறிக்க தெரிந்திருப்பீர்கள். அடுத்ததாக மாணவர்களே, அனுராதபுர நகர பாதுகாப்பை உறுதிப்படுத்த இவன் நகர மதில்களை உயரமாக கட்டினான். அனுராதபுர நகர பாதுகாப்பை உறுதிப்படுத்த இவன் நகர மதில்களை உயரமாக கட்டினான். நகரை அழகுபடுத்த பல வாவிகளை அமைத்து அவற்றில் அன்னங்களை வளர்க்க உத்தரவிட்டான். நகரை சுற்றி பல வாவிகளை அமைத்து அவற்றில் அன்னங்களை இவன் வளர்க்க உத்தரவிட்டதன் காரணமாக நகரத்தில் நிறைய வாவிகளில் நிறைய அன்னங்கள் இருந்தன. இவ்வளவு அழகாக இருந்திருக்கும் இந்த அனுராதபுர பிரதேசம். நாங்கள் இப்பொழுது எங்களது மனக்கண்ணால், அதாவது இவ்வாறான காட்சி எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு அவ்வாறானது ஒரு காட்சியை இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம். அடுத்ததாக, இவ்வாறு சிறந்த நிர்வாகத்தை மேற்கொண்ட வசப மன்னன் இலங்கையின் 44 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இவ்வாறு சிறந்த நிர்வாகத்தை மேற்கொண்ட வசப மன்னன் இலங்கையின் 44 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். மாணவர்களே, அடுத்ததாக இதுவரை நேரமும் வசவ மன்னன் தொடர்பான மீட்டல் விடயங்களை மீள உங்களுக்கு வலியுறுத்தி இருந்தோம். மாணவர்களே, உங்களுக்கு இப்பொழுது சரியான விடையின் கீழ் கோடிடுக என்று உங்களுக்கு ஒரு மாதிரி வினா தரப்பட்டுள்ளது. வசவ மன்னனால் கட்டப்பட்ட குளங்களின் எண்ணிக்கை 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. A12, B10, C11, D13. வசவ மன்னனால் கட்டப்பட்ட கால்வாய்களின் எண்ணிக்கை A12, B10, C11, D13 என்று விடைகள் தரப்பட்டுள்ளன. மாணவர்களே, முதலாவது விடைக்கான சரியான விடையை நீங்கள் இப்பொழுது தெரிவு செய்து வைத்திருப்பீர்கள். வசவ மன்னனால் கட்டப்பட்ட குளங்களின் எண்ணிக்கை 11. வசவ மன்னனால் கட்டப்பட்ட கால்வாய்களின் எண்ணிக்கை 12. அடுத்ததாக மாணவர்களே, வசவ மன்னனால் கட்டப்பட்ட முக்கியமான குளங்களுள் ஒன்று. வசவ மன்னனால் கட்டப்பட்ட குளங்களுள் முக்கியமான குளங்கள் ஒன்று. இதில் உங்களுக்கு 4 விடைகள் தரப்பட்டுள்ளது. மகாவிலட்சிய குளம், பசவ குளம், மின்னேரி குளம், கலாவாவி. எனவே இவற்றுள் சரியானதொரு விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக, வசவ மன்னனால் கட்டப்பட்ட முக்கிய கால்வாய்களில் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இதில் யோத கால்வாய், பப்பதந்த கால்வாய், இலகர கால்வாய், மினிப்பே கால்வாய் என்று 4 விடைகள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களே, வசவ மன்னனால் கட்டப்பட்ட முக்கிய குளங்களில் ஒன்று மகாவிலட்சி குளம். எனவே மகாவிலட்சி குளத்துக்கு கீழ் நாங்கள் அடையாளப்படுத்தியுள்ளோம். அடுத்ததாக, வசவ மன்னனால் கட்டப்பட்ட முக்கிய கால்வாய்களில் ஒன்று இலகர கால்வாயை கீழ் நாங்கள் அடையாளப்படுத்தியுள்ளோம். இறுதியாக, வசவ மன்னனால் கட்டப்பட்ட இலகர கால்வாயின் மறுபெயர் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். யோத கால்வாய், ஆலிசார கால்வாய், பப்பதந்த கால்வாய், மினிப்பே கால்வாய். எனவே இலகர கால்வாயின் மறுபெயரை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆலிசார கால்வாய் என்று நாங்கள் இங்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, இதுவரை நேரமும் சுமார் 1 மணித்தியால காலமாக துட்டகைமுனு மன்னன், வலகம்பாகு மன்னன், வசப மன்னன் தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு மீள வலியுறுத்தி இருந்தோம். எனவே துட்டகைமுனு மன்னனின் வாழ்க்கை வரலாறு தொடர்பாகவும், துட்டகைமுனு மன்னனின் பௌத்த சமய சேவைகள் தொடர்பாகவும், துட்டகைமுனு மன்னனின் பொருளாதார சேவைகள் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். அது மாத்திரமல்லாமல் வலகம்பாகு மன்னனின் பௌத்த சேவை, வலகம்பாகு மன்னனின் காலப்பகுதி திரிபீடகம் நூல் வடிவில் எழுதப்பட்டது, வலகம்பாகு மன்னனின் காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட விகாரைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இதற்கு அடுத்தபடியாக வசப மன்னன் தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். இதில் வசப மன்னனின் நீர்ப்பாசன சேவைகள், வசப மன்னன் நாட்டை நிர்வாக ரீதியிலாக ஆட்சி செய்தமை தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். எனவே மாணவர்களே, சுமார் 1 மணித்தியால காலமாக நீங்கள் எங்களோடு இணைந்திருந்து ஆரம்ப வாரங்களில் நாங்கள் கற்ற விடயங்களை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவதன் ஊடாக மீண்டும் ஒரு முறை அந்த விடயங்கள் தொடர்பான தெளிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றோம். எனவே மாணவர்களே, சுமார் 1 மணித்தியால காலமாக நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தீர்கள். எனவே இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.